வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்க ராசிக்குள்ளர் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஜென்ம சனி அப்படிங்கிறவர் அந்த 7.5 சனி உள்ள உட்கார்ந்துருக்கீங்க. அதனால சில மன அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் மனோகாரகனான சந்திரன் வெளியே பரவிட்டிருக்கார். 5க்குரியவன் அவர் நல்லா அப்படியே அழகா சுத்தி வந்துட்டு இருக்கார் வெளியில. அப்போ வெளியில் வரும்போது இந்த கிரகங்களுடைய மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுடைய பிடியிலிருந்து வெளியில் இருப்பதனால் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக பறக்குது. எப்படி பறக்குது? புதுசாக எதனா விஷயங்கள் எல்லாம் பார்த்தா உத்வேகமாக சந்தோஷமாக ஒரு 8 வயசு குழந்தை எப்படி ஒரு ஜாலியாக ஒரு எதுவும் கிரியேட் பண்ணி விளையாடணும்னு லாஜிக் இல்லாத மேஜிக்காக விளையாடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளார விளையாடும். நமக்கு எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு எண்ணத்தை விட்டு வெளியே போகணும், தடை தாண்டிய பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் மனதில் வரும். சில அன்பர்கள் சில டூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளியில் போய் அப்படி சுற்றி பார்ப்பது, அதை ரொம்ப ஆர்வமாக இந்த வாரத்தில் இறங்குவீர்கள். அதெல்லாம் நல்ல ஜெயமாகவே போகிறது. சிலவங்க எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறேங்க குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரிப் போயிட்டு வருவாங்க. அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. வெளிநாட்டுக்களே போயிட்டு வர்றதுக்கான எண்ணங்களும் அவங்களுக்கு வரும். ஏன்னா ராகு 12ல் இருக்கிறதுனால அந்த எண்ணங்களையும் அவங்க மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஸ்கூல் இப்போ ஓப்பன் பண்ணுதுங்க, இருந்தாலும் பரவாயில்ல லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்கூலுக்கும் போகாமல் எங்கேயோ போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலையும் உண்டு. இதில் சந்தோஷங்கள் வருமா? ஆமாம், களிப்பு அப்படிங்கிற வார்த்தை சேர்த்துக்கலாம். சந்தோஷத்துக்கு மேற்பட்ட விஷயமாக அந்த களிப்பையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அவர்களுக்கு அமையப் போகிறது. தொழிலிலும் புதிய மாற்றங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எண்ணம் போல வாழ்வை அமைப்போது சந்தோஷம் உண்டாகும் கூடிய சூழ்நிலையை இந்த சந்திரன் அமைத்து கொடுப்பார். ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசிநாதனுடைய நேரடி பார்வையில் தனுசுகளெல்லாம் வரப்போறாரு. அதே போல உங்கள் ராசியில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையிலே வரப்போகிறார். அப்போ குடும்பத்திலும் கொஞ்சம் குதூகலங்கள் எல்லாம் கொண்டு வரும். குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அவர்களுக்கு திருப்தி பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்லாம் வரும். அதெல்லாம் இந்த வாரத்துடைய கூடுதல் செய்திகளாக அமைவதனாலும் பௌர்ணமியில் நம்ம எப்படி விசாக நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்போது, அதே போல் 14ஆம் தேதி சங்கட சதுர்த்தியான அவருடைய தம்பிக்கு வணக்கம் சொல்லும் போதும், 15ஆம் தேதி ஆனி மாதம் மிதுன ராசிக்குள்ளரையே நமக்கு சூரியன் பிரவேச போகும்போதும் எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுவதனாலே இந்த வாரம் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.